ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல்ல திக்காக ஒரு பால் எடுத்து வச்சுட்டுறணும். ஒரு அரை டம்ளருக்கு பக்கமாக புளியை கொஞ்சம் நனைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கணும். கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். ஜீரா, மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, இதெல்லாம் பச்சை மிளகாய் இதை போட்டு நான் இங்கே 2 பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், இதை காமிச்சுட்டுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். இது தேங்காய் எண்ணெய் தான் தாளித்து போட்டுறதே நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல், பெருங்காயம் இதெல்லாத்தையும் தாளிச்சுட்டு நான் இங்கே ஒரு 4 சாம்பார் வெங்காயம் வச்சுட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 டொமேட்டோ அதையும் கட் பண்ணிவிட்டோம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமா போட்டு வதக்கிட்டு புளி கரைசலை போட்டுறணும். கல் உப்பை போட்டுட்டு இந்த ஜலமாக எடுத்து வச்சுருக்கிற கோகோனட் மில்க் எடுத்து முதல்ல விட்டுறணும். அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்க போகிறதுக்கு முன்னாடி சிக்கு மில்கை விட்டு இறக்கி கொத்தமல்லியும் தூவி இறக்கினா கோகோனட் ரசம்.